மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் பொதுமக்கள் மற்றும் நண்பர்கள், விவசாயிகள் அனைவருக்கும் என் மாலை வணக்கம். தென்மேற்கு பருவமழை மே மாத கடைசி வாரத்தில் முன்கூட்டியே தொடங்கியது. தென்மேற்கு பருவமழை தொடங்கியதில் இருந்தே குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், கர்நாடகா, கோவா, கேரளா மற்றும் வட மாநிலங்கள் பெரும்பாலான மாநிலங்களுக்கு அதிகப்படியான மழையை கொடுத்து சில மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கம் ஏற்படுத்தியது. வரும் நாட்களுக்கு தென்மேற்கு பருவமழை எப்படி தீவிரம் இருக்கப் போகிறது, தீவிரம் மற்றும் எங்கே பாதிப்பு போன்ற அனைத்து தகவல்களும் நமது மக்கள் வெதர்மேன் யூடியூப் தளத்தின் காணொலி வாயிலாக அனைவரும் தெரிந்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர், சீகர் போன்ற மாவட்டங்கள் மற்றும் புதுடெல்லி, நொய்டா, குருகிராம் மற்றும் காலியாபாத் போன்ற மாவட்டங்களுக்கு அதிகப்படியான மழை வாய்ப்புகள் உள்ளது. மத்திய பிரதேசம், சாகர், அசோக் நகர் மற்றும் குணா போன்ற மாவட்டங்களுக்கு அதிகப்படியான மழையும் மற்றும் மகாராஷ்டிரா, டானே, கல்யாண், நாசிக், புனே, அமராவதி, பால்கர் 2 நாட்களுக்கு இந்த மழையானது நீடிக்கக்கூடும் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ, சிப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்கு அதிகப்படியான மழையும் மற்றும் ஆந்திர பிரதேசம், ஒடிசா ஆகிய மாவட்டங்களுக்கு காற்று சுழற்சியானது தாழ்வு மண்டலமாக வங்கக்கடலில் நிலவி வரும் காரணத்தினால் அடுத்த 2 தினங்களுக்கு மழை எப்படி இருக்கும், தென்மேற்கு பருவமழை எப்படி ஆந்திரா, ஒடிசாவுக்கு இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கும் என்பதை விரிவாக பார்க்கலாம். குறிப்பாக ஆந்திரா மாநிலத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ரெட் அலர்ட் நமது மக்கள் வெதர்மேன் சேனல் சார்பாக அறிவிக்கப்படுகிறது. குறிப்பாக ஒங்கோல், குண்டூர், அமராவதி, விஜயவாடா, விஜயநகரம் மற்றும் விசாகப்பட்டினம், காக்கிநாடா ஆகிய மாவட்டங்களுக்கு அதிகப்படியான மழையும் இருக்கக்கூடும் என்பதால் ஒடிசா, புவனேஸ்வர் போன்ற கடலோர மாவட்டங்களுக்கு அதிகப்படியான மழை இருக்கக்கூடும். இதன் காரணமாக தமிழ்நாட்டிற்கு எப்படி அமையக்கூடும் என்பதனை பார்ப்போம். இதன் காரணமாக சென்னை, சித்தூர், அதன் வேலூர் அந்த லைனாக தென்மேற்கு பருவமழை சாரலை கொடுக்க தொடங்கும். அவ்வப்போது சில நேரங்களில் கனமழையாக இருக்கக்கூடும் மற்றும் இந்த நிகழ்வு முடியும் வரை மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை குறைந்தே காணப்படும். வெயிலின் தாக்கம் இருக்காது. அடுத்ததாக தென்மனையாறு மற்றும் பாலாறு ஆகிய ஆறுகளுக்கு நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும். கர்நாடகா மாநிலத்திலும் பருவமழை தீவிரமடையும் காரணத்தினால் காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் காவேரி நீரும் உயரக்கூடும். மேட்டூர் டேம் மீண்டும் நிரம்பக்கூடும் மற்றும் இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் உள்ள அனைத்து ஆறுகளுக்கும் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும். மற்றும் இன்று வானிலையை பார்ப்போம். தமிழ்நாடை பொறுத்தவரை சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களுக்கு குறிப்பாக மாலை இரவு நேரத்தில் வெப்பசலன இடிமழையாக தொடங்கக்கூடும். சென்னையை பொறுத்தவரை சாரல் அவ்வப்போது விழுந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா நிகழ்வு ஆந்திராவை நோக்கி இருக்கக்கூடும் காரணமாக சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு சாரல் மழை இருக்கக்கூடும். அவ்வப்போது மாலை இரவு நேரத்தில் இடிமழையாக இருக்கக்கூடும். குறிப்பாக சென்னை, ஆவடி, அதன் சுற்றுவட்டார பகுதிகள், செங்கல்பட்டு மாவட்டம், திருக்கழிக்குன்றம் மற்றும் கூத்தூர், கல்பாக்கம், மகாபலிபுரம், சிங்கப்பெருமாள் கோவில், கூடுவாஞ்சேரி போன்ற சுற்றுவட்டார பகுதிகளிலும் செங்கல்பட்டுக்கு மாலை இரவு நேரத்தில் கனமழையாக இருக்கக்கூடும். மற்றும் காஞ்சிபுரம், பரந்தூர், உத்திரமேலூர் போன்ற சுற்றுவட்டார பகுதியில் கனமழை முதல் காற்றுடன் கூடிய சில பகுதியில் மிக கனமழை கூட இருக்கக்கூடும். மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம், திருவலம்,
பொன்னி, ஆற்காடு, திமிரி போன்ற சுற்றுவட்டார பகுதியில் அதிகப்படியான மழை இருக்கக்கூடும். குறிப்பாக அரக்கோணம், திருத்தணி அதன் சுற்றுவட்டார பகுதியில் மாலை இரவு நேரத்தில் கனமழை இருக்கக்கூடும். விழுப்புரம், விக்கிரவாண்டி, திண்டிவனம், செஞ்சி போன்ற சுற்றுவட்டார பகுதியில் மாலை இரவு நேரத்தில் கனமழையும் இருக்கக்கூடும். மற்றும் மரக்காணம் அதன் சுற்றுவட்டார பகுதியிலும் கனமழை இருக்கக்கூடும். மற்றும் புதுச்சேரி அதன் புறநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் மாலை இரவு நேரத்தில் கனமழையானது இருக்கக்கூடும். திருவண்ணாமலை, ஆரணி, செய்யாறு, சேந்தப்பட்டு போன்ற சுற்றுவட்டார பகுதியிலும் மற்றும் செங்கம், புதுப்பாளையம் அதன் சுற்றுவட்டார பகுதியிலும் மற்றும் மாநகரம், அண்ணாமலையார் கோவில் அதன் சுற்றுவட்டார பகுதியிலும் மாலை இரவு நேரத்தில் காற்றுடன் கூடிய மிதமான மழை முதல் சற்றே கனமழை வரை இருக்கக்கூடும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம், கரிசராபாளையம் மற்றும் உளுந்தூர்பேட்டை, திருக்கோயில் ஆங்காங்கே காற்றுடன் கூடிய இடியுடன் கூடிய மின்னலுடன் கூடிய கனமழை இருக்கக்கூடும் மாலை இரவு நேரத்தில். மற்றும் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம், பண்ருட்டி, நெய்வேலி சுற்றுவட்டார பகுதிகளில் மாலை இரவு நேரத்தில் காற்றுடன் கூடிய கனமழை இருக்கக்கூடும். ராசிபுரம், சேந்தமங்கலம் சுற்றுவட்டார பகுதி மற்றும் கொல்லிமலை அதன் சுற்றுவட்டார பகுதியிலும் மாலை இரவு நேரத்தில் இருக்கும். சேலம் மாவட்டம் வாழப்பாடி, மாநகரம் சுற்றுவட்டார பகுதி மற்றும் ஏற்காடு, செம்மேடு பகுதியிலும் மற்றும் குறிப்பாக மேட்டூர் அதன் சுற்றுவட்டார பகுதியிலும் இன்று மாலை இரவு நேரத்தில் மழை இருக்கக்கூடும். நமது யூடியூப் தளம் உடனுக்குடன் மழை விரிவான அறிக்கையும் வரும் நாட்களில் அறிவிக்கப்படும். முடிந்தவரை உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.